3 to 4 lakhs கிட்ட செலவு பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த 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 1969 மாடல் பார்த்தீங்கன்னா எங்க அப்பா எனக்காக ரெடி பண்ணி கொடுத்த வண்டி. இதெல்லாம் வந்து அவருடைய ஞாபகத்தமா நான் இதெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு வண்டி இடம் இல்லாம இந்த வண்டிகளை நான் சேஃப்டி பண்றதுக்காக நான் ஒரு குடோன் மாதிரி செட் பண்ணி இந்த இடத்துல இந்த வண்டிகளை வச்சிருக்கேன். எல்லா பார்ட்ஸுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வர ஒரிஜினல் ஆம்ஸ் மீட்டர், மீட்டர்ஸ், இது ஸ்பிளிட்னு சொல்லிட்டு ஸ்பீடோமீட்டர்ஸ். இதுல வந்து காப்பி ரிப்ளிகாலாம் வருது. இது வந்து ஒரிஜினல். இதுல இருக்கிற கார்பரேட்டர்ஸுக்கும் நார்மல் கார்பரேட்டர்ஸ் இந்த மாதிரி வரும். நார்மல் கார்பரேட்டர் இது வந்து வண்டி 1980s 1960s 1960s வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கார்பரேட்டர் வராது. இது ஆஃப்டர் 1965 அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கார்பரேட்டர்ஸ் வர ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த அமால் கான்சென்ட்ரிக் கார்பரேட்டர் வரும். இதெல்லாம் அமால் கார்பரேட்டர்ஸ். இதெல்லாம் வந்து 1960ஸ்க்கு முன்னாடி உள்ள வண்டிகள்லாம் இந்த கார்பரேட்டர்ஸ் வரும். இதுல வர்றது பாத்தீங்கன்னா அலுமினியம் ஸ்டாண்ட் வரும். நிறைய வித்தியாசமான பொருளுங்கள்லாம் இதுல இருக்கும். நிறைய பார்ட்ஸ் வந்து நாங்கள் இங்கிலாந்துல இருந்து வர வச்சு மாட்டிருக்கிறோம் இந்த வண்டிகளை. இது 1969 மாடல். இதெல்லாம் ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டிக்கர், 50 வருஷத்து ஸ்டிக்கர். அதெல்லாம் இப்போ இது மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து 1956ல வந்த மோனோகிராம். இதுல பாத்தீங்கன்னா கிரவுன் இருக்கும், ஒரிஜினல் மோனோகிராம். இது வந்து பிராஸ். இதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் கிரவுனுடைய சிம்பிள் இருக்கும். அதே மாதிரி 1960ஸ்ல வந்த பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சக்கரா இருக்கும். ரியர் ஃபெண்டர், இந்த ஃப்ரண்ட் ஃபெண்டரு, இந்த 2 டூல் பாக்ஸஸ், இதெல்லாம் வந்து 1956 மாடல். இது வந்து எல்லாமே நான் ஆசைப்பட்ட மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் இது வந்து ஒரிஜினல் 1969 மாடல். அந்த ஒரிஜினல் சைக்கிள் ஹப் வீல்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஒரிஜினல் ஹெட்லைட்ல வர பிராஸ். இது வந்து இந்த மாதிரி கலர்ஸ்ல வராது. இந்த மாதிரி நார்மலா இந்த மாதிரி தான் வரும். இது நாங்கள் பிராஸ் அது தனிச்சியா காட்டணுன்றதுக்காகவே இது நாங்கள் பிராஸ்ல வந்து பாலிஷ் பண்ணிட்டு அதுக்கு மேலே கிளியர் கோட் அடிச்சு வச்சிருக்கோம். ஃபியூல் போடும் போது இப்படி ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓப்பன் பண்ணி இந்த செயின் இப்படி தொங்க விட்டுருவாங்க. ஏன்னா டேங்க் கேப் வந்து மிஸ் ஆகாம இருக்கிறதுக்காக. இப்போ இதுல வந்து ஃபியூல் போட்டதுக்கு அப்புறம் இதை நம்ம எடுத்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெட்லைட் சுவிட்ச் வந்து இங்க வரும். இதுல வந்து பார்க்கிங், ஹெட்லைட், இதுல வந்து டிம் அண்ட் டிப் இதுல வந்துடும். இந்த ஹார்ன் சுவிட்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து அந்த ஓல்டு டெக்னாலஜி. இது வந்து பாத்தீங்கன்னா சில மாடல்ஸ்ல மட்டும் தான் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுவிச்சஸ் இந்த டிவிஎஸ் 50 எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி சுவிச்சஸ் எல்லாம் நிறைய அது மாறிடுச்சு. இது அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி ஹெட்லைட்டுக்கு தனியா சுவிச்சஸ் வரும். சார், ஐ எம் ஜாஃபர். நாங்கள் வந்து எங்கள் ஃபாதர் காலத்துலேருந்து நாங்கள் இருக்கோம். 1944 எங்கள் ஃபாதர் ஆரம்பித்த ஷாப் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட சன்னு வரும் 3rd ஜென்ரேஷனா ஆக்சுவலி. அப்புறம் 74லேருந்து என்ஃபீல்டு இந்தியா ஆயிடுச்சு. ஸோ அதனால நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா அந்த வண்டியெல்லாம் இப்போ வந்து ஆன்டிக் பைக் ஆகி போச்சு. அதுக்கு ஸ்பேர்ஸ் எல்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லை. அந்த ஓல்டு வண்டி எல்லாத்துக்குமே புல்லட் வந்து எல்லாமே கிடைக்கும். அதனால நாங்கள் புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுலேருந்து அந்த புல்லட் அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒன்லி புல்லட் தான் நாங்கள் பார்த்துட்டு. ஓல்டு வண்டி பார்த்தீங்கன்னா 1942ல இருந்து இப்போ வர ஓல்டு 19 எண்டு எப்போ வந்தது அப்படின்னா அந்த ஓல்டு சிபி டைப்னு சொல்லுவாங்க. கான்ட்ராக்ட் பிரேக்கர் அப்படின்னு சிபி டைப் கான்ட்ராக்ட் பிரேக்கர், அதாவது பாயிண்ட் செட்ல ஓடுற வண்டி தான் இந்த புல்லட் எல்லாம். இப்போ லேட்டஸ்டா என்ன சொல்லுவாங்கன்னா காஸ்டைன் இன்ஜின் சொல்லுவாங்க. ஸோ 2008 வரைக்கும் இந்த மாடல் வந்தது, அந்த பாயிண்ட் சிஸ்டம் வந்தது. அந்த வண்டி அந்த மாடல்ல இருந்து இந்த மாடல் வரைக்கும் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வண்டியுமே 1959, 51, 68, 42, 47, 56 இந்த மாதிரி எல்லா மாடலையும் நான் பார்த்தேன். 8 மணிக்கு அவர் வீட்டுக்கு வர்றாருன்னா புல்லட் சவுண்டை வச்சு நாங்கள் தெரிஞ்சுக்குவோம், ஆஹா தாத்தா வந்துட்டாரு அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி அப்போ அதுக்கப்புறம் எங்க அப்பா ஒரு 8:39 வந்து நாங்கள் தூங்கியே ஆகணும் அந்த காலில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே 11 o'clock, 12 o'clock, 1 o'clockலாம் தூங்குறோம். அப்பெல்லாம் அப்படி கிடையாது. 7:30, 8 எப்படா அப்பா ஒருவருன்னா புல்லட் சவுண்ட் வச்சு நாங்களாம் தூங்கிடுவோம். அந்த மாதிரி ஒரு ஃபீல். புல்லட் வந்து டெய்லி ஓட்டுறது வந்து ரொம்ப கம்ஃபர்ட். அதை ஓட்டினவங்க வேற எந்த வண்டியும் ஓட்ட மாட்டாங்க. அதுல உட்காந்து ஓட்டிட்டாங்கன்னா வேற எந்த வண்டியும் அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அந்த காலத்துல டிஸ்க் பிரேக்ஸே கிடையாது. என்ஃபீல்ட்ல ஃபியூரின்னு ஒரு வண்டி விட்டாங்க 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோட. இது ரொம்ப ஃபாஸ்ட். அதே மாதிரி யமஹால ஆர்டி 350 சொல்லிட்டு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட விட்டாங்க. அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட். இந்த 2 வண்டியிலுமே வந்து காரணம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரேக்ஸ் தான் ஃபெயிலியர். ஏன்னா நிறைய பேர் அதுல வந்து தவறிட்டாங்க பிரேக்ஸ்னால. அதனால என்ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபியூரின்னு சொல்லிட்டு டிஸ்க் பிரேக்கோட விட்டாங்க. பிரம்போ டிஸ்க் பிரேக், பிரம்போ கேலிபர்ஸோட விட்டாங்க. ஏன் அது ஒரு ரீசன்னா ஹை ஸ்பீடுக்கு
ஏற்ற மாதிரி டிஸ்க் பிரேக் வந்து வேலை செய்யும். இப்போ உள்ள வண்டிங்கெல்லாம் தான் இன்னைக்கு தான் நம்மளுக்கு டிஸ்க் பிரேக்கோட இதெல்லாம் தெரியும். அந்த காலத்துல வந்து டிஸ்க் பிரேக்கே கிடையாது. 10 வண்டி இருந்தால் 10 வண்டிலையுமே நார்மல் ட்ரம் பிரேக்ஸ் தான் வரும். அதில் வந்து பிரேக்கோட எஃபிஷியன்சி ரொம்ப கம்மி. டிஸ்க் பிரேக் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட். ரொம்ப நம்ம அக்யூரேசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க் பிரேக்கில் வந்து நம்ம பிரேக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணலாம் டக்குன்னு. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப அந்த காலத்தில் டிராஃபிக்கும் நம்ம வந்து ரொம்ப கம்மி. இப்போ இருக்கிற டிராஃபிக் வந்து பிரேக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்க் பிரேக்ஸ் அதே மாதிரி டிஸ்க் பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இப்போ அப்கிரேட் பண்ணிட்டாங்கன்னா பிரேக் பேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஹை ஸ்பீட் வண்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் பிரேக் பேட்ஸ் 200 rupeesனா இன்டர்செப்டர் 650 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2500 rupees வருது. ஏன்னா அந்த பிரேக்கிங் காம்போனன்ட்ஸே வேற. பிரேக்கோட எஃபிஷியன்சி ரொம்ப இந்த 6 ஸ்பீடு ஃபாஸ்ட் எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 150 160 அந்த மாதிரிலாம் ஸ்பீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யங்ஸ்டர்ஸ்லாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. பிரம்போ பிரேக்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. நிசின் இதெல்லாம் ஜாப்பனீஸ் ப்ராடக்ட். அதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு வர வச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிறைய வண்டிங்கள்ல இப்போ எல்லாமே பிரேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேட்டஸ்ட் புல்லட்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓல்டு புல்லட்டுக்கும் லேட்டஸ்ட் புல்லட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு புல்லட் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் லைக் பண்றது ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மூத். இப்போ இந்த மாதிரி தான் மாறி. இதான் லேட்டஸ்ட்டுக்கும் ஓல்டுக்கும் உள்ள வித்தியாசம். அந்த ஓல்டு புல்லட்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் காட் ஒன்லி 4 gears. இப்போ லேட்டஸ்ட் கியர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வண்டியெல்லாம் பாத்தீங்கன்னா 5 gears வருது. 6 ஸ்பீடும் வந்து வர ஆரம்பிச்சிச்சு லேட்டஸ்ட். இதுதான் வந்து இப்போ ஓல்டுக்கும் லேட்டஸ்ட்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இன்னைக்கு வந்து மைலேஜ் வந்து பிரச்சனையே கிடையாது. அன்னைக்கு மைலேஜ் வந்து பிரச்சனையா இருந்தது. மைலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்போ வந்து 25 to 30 வரும் புல்லட். மேக்ஸிமம் 35 வரும். 500cc பாத்தீங்கன்னா 20 தான் வரும் மைலேஜ். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு 20 வந்தாலும் சரி 25 வந்தாலும் சரி யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஃபாஸ்ட் அண்ட் அந்த மாதிரி தான் இன்னைக்கு எல்லாரும் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் ஓல்டுக்கும் நியூக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இன்னைக்கு இருக்கிற வண்டிக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த வண்டிகளுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. என்ன ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமருங்களாம் ரொம்ப லைக் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மீட்டர். இந்த ஆம்ஸ் மீட்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராயல் என்ஃபீல்டுக்கு இந்த ஆம்ஸ் மீட்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இதை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். நான் எங்க அப்பா என்னை ஸ்கூல் கூட்டு போகும்போது இந்த முள் ஆடிக்கிட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அந்த ஆன்டிக் மாடல்ஸ்ல வர இந்த மாதிரி ஸ்பீடோ மீட்டர்ஸ், இந்த மாதிரி அம்மீட்டர்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ வர வண்டிகள்ல கிடையாது. இதெல்லாம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்றோம். இப்போ லேட்டஸ்டா இதை எடுத்துட்டு லேட்டஸ்டா உள்ள இதெல்லாம் இப்போ பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அப்கிரேட் பண்றது நல்ல விஷயம் தான். பட் ஆனால் எங்களுக்கு வந்து இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணது எங்களுக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஜென்ரேஷனை அப்படியே கொண்டு போற மாதிரி இப்போ யங் ஜென்ரேஷனும் இதெல்லாம் வந்து லைக் பண்றாங்க. இந்த மாதிரி இது இல்லையே, இந்த மாதிரி ஸ்பீடோமீட்டர்ஸ் இல்லையே, இப்போ எல்லாமே எலக்ட்ரானிக்ஸா மாறிடுச்சு, ஃபியூல் இன்ஜெக்ஷனா மாறிடுச்சு. இப்போ உள்ள வர வண்டியில கார்பரேட்டர்ஸ் கிடையாது. ஏன்னா கார்பரேட்டர்ஸ் இப்போ வர ஃபியூல்ல எங்களால யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய மாத்திருக்கு. இப்போ கவர்மெண்டோட நார்ம்ஸை படி நம்ம எல்லாமே சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பழைய மாதிரி உள்ள ஃபீல் வந்து இந்த புல்லட்ல மாத்திரம்தான், இந்த ஓல்டு புல்லட்ல மாத்திரம்தான் இந்த ஃபீல் இருக்கும். அது இன்னைக்கு பிரைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இன்னும் வந்து ஹை ரேட்ல தான் வித்துட்டு இருக்காங்க. ஏன் காரணம் அப்படின்னா அந்த ஓல்டு புல்லட்டோட தம்பு, அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து இப்போ வர புல்லட்ல இருக்காது, நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. ஆனா ஃபாஸ்டா போகணும்னு நினைச்சா இப்போ உள்ள ஜென்ரேஷன் இந்த பைக்கை தான் லைக் பண்றாங்க. இது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. ஆனா இதுல உள்ள எக்ஸாஸ்டும் சரி, மெயினா பாத்தீங்கன்னா புல்லட் வந்து அந்த டுப்பு சவுண்டு தான். இன்னைக்கு இருக்கிற வண்டிங்கள்ல வந்து சைலன்சர் எக்ஸாஸ்ட்லாம் மாத்துறாங்க. பட் ஆனா அந்த பழைச கொண்டு வர முடியல. எவ்வளவு ட்ரை பண்றாங்க ஆனா முடியல. அதுதான் இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க, இந்த ஓல்டு புல்லட்டோட தம்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பெஷல் டூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உர்த்துன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்ட் இது. இது பார்த்தீங்கன்னா பாஷ்க்கு காம்படிட்டர் இவங்கலாம். இந்த டூல்ஸு இந்த மாதிரி டூல்ஸ் தான் நாங்கள் ஸ்பெஷலாக இப்போ யூஸ் பண்ணுறோம். இதோட விலையே பார்த்தீங்கன்னா 60,000 rupees. இந்த ரெட் லைன் சொல்லிட்டு இருக்கிற டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய லேட்டஸ்ட் பைக்ஸ்லாம் பண்ணுறதுனால இப்போ இதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நார்மல் டூல்ஸே நாங்கள் வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி செய்வோம்.
இப்போ இருக்கிற வண்டிகளுக்குலாம் இது நெசசிட்டி இருக்கிறதுனால இதெல்லாம் நாங்கள் மாற்றிட்டு இருக்கோம். ஒன்று ஒன்றா அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ உள்ள பேரண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு பசங்க வாங்கி கேட்குறாங்க. ஆனால் பேரண்ட்ஸும் ரொம்ப அஃபோர்ட் பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, வண்டி வாங்கினதோடைய நேராக எங்களோட ஒர்க் ஷாப் போடுறாங்க. வந்தது என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸாஸ்ட்லாம் மாற்றுறாங்க. ஹை ஸ்பீட்லேருந்து எல்லா எக்ஸாஸ்ட் நிறைய எக்ஸாஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து பேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாஸ்ட்டுக்கு போட்டிங்கன்னா இவ்வளோ ஃபைனுன்னு கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாஸ்ட் வந்து ரொம்ப ஸ்பீடு ஓட்ட சொல்லும். இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆல்வேஸ் ரைட் ஆன் ரோட், ரேஸ் ஆன் ட்ராக், திஸ் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ரோட்டில் எவ்வளோ பேர் வராங்க போகிறோம். இந்த டைமில் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறது, பைக் புல்லட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பேஷன். அதை நீங்கள் என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணுங்கள். இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. இதை வந்து நீங்கள் சைலன்சர் எக்ஸாஸ்ட் நோட்லாம் பட் ஆனால் அது அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு போயிடும். ராயல் என்ஃபீல்டோட ஜென்ரேஷன் வந்து நம்ம இன்னும் கொண்டு போகணும். இதை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதுனால நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. உங்கள் பேரண்ட்ஸை நினச்சி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுங்க. ஹிமாலயன்ல வந்து மோரலோஸ் எல்லாமே அவங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கம்பெனிலேயே பண்ணாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஹிமாலயன் வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன், அதில் பார்த்தீங்கன்னா சேடில் பேக்ஸு, இந்த மாதிரி மொபைல் இந்த மாதிரிலாம் மாத்திரம்தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பண்ணுறாங்க. மற்றபடி எக்ஸாஸ்ட்டு, ஒயரிங்கு, அப்புறம் ஸ்ப்ராக்கெட்டிங்கு இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய சுச்சுவேஷனே கிடையாது. எல்லாமே அவனே இன்பில்ட் பண்ணி கையில் கொடுத்துறான் கஸ்டமர். அதுதான் இங்கே தான் ராயல் என்ஃபீல்டு நிற்கிறாங்க. எல்லா கஸ்டமருக்கு தேவையான மாதிரி வண்டிங்க ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேட்டு அவுட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீ இதை மாடிஃபை பண்ணியா அதை அந்த பேச்சுக்கே இடம் இல்லாமல் ஆயிடுச்சு. ராயல் என்ஃபீல்டு இஸ் பிகமிங் மோர் பிகர் அண்ட்